அத்தியாயம் 70 சிறு மாற்றம். கேள்விக்குறிகளா? நாதன் முணுமுணுத்தான். பின்னர் அவர் தனது கன்னத்தைப் பிடித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளை சிறிது நேரம் யோசித்தார். சில கணங்களுக்குப் பிறகு அவர் கேட்டார், அப்போ உன் திறமை என்ன? அவர் இதைப் பார்த்து சிறிதும் ஆச்சரியப்படவில்லையா? அவர் மேலும் கேட்பார் என்று நினைத்தேன். ஆனால் ஆச்சரியமாக, மிருதன் அமைதியாக இதை யோசித்தான். ஆனால் விரைவில் அவனது இந்த எண்ணத்தை புறக்கணித்துவிட்டு தனது தந்தையின் கேள்விக்கு விரைவாக பதில் அளித்தான். சரி, நான் மற்ற உயிரினங்களின் இரத்தத்துடன் ஒன்றிணைந்து பின்னர் ஒருங்கிணைப்பு முடிந்ததும் அவற்றின் திறனை எனக்காகப் பயன்படுத்த முடியும் என்று அது கூறுகிறது. உண்மையில் நான் ஏற்கனவே ஒரு உயிரினத்தின் இரத்தத்தை உறிஞ்சிவிட்டேன். அவரது கேள்விக்கு மிருதன் நேர்மையாக பதில் அளித்தான். இது அவனுடைய சொந்த அப்பா அம்மா, அதனால் அவர்களிடமிருந்து எதையும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக இந்த நேரத்தில் அவர்களிடமிருந்து அதை மறைத்தால் அது விசித்திரமாக இருக்கும். சரி, மிருதன் எல்லாவற்றையும் அவர்களிடம் முழுமையாக வெளிப்படுத்த மாட்டான். ஒரு குற்றவாளி தனது திறனை பெற்ற உடனேயே அவரை எப்படி பிடித்தார் அல்லது அவனது அமைப்பு தன்னை மேம்படுத்திக் கொண்டதாகத் தோன்றியது போன்ற உண்மைகளைப் போல. இவை சில தேவையற்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் விஷயங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, இதற்கு முன்பு யாரும் ஒரு அமைப்பு தன்னை மேம்படுத்திக் கொள்வதைப் பற்றி கேள்விப்பட்டதில்லை. எனவே இப்போதைக்கு யாரிடமும் சொல்லாமல் இருப்பது நல்லது. அவனது சொந்த பெற்றோரிடம் கூட இல்லை. யாராவது அவர்களின் தனித்துவமான திறனைப் பயன்படுத்தி, எடுத்துக்காட்டாக மனதை படிக்கும் திறன் அல்லது மனதை ஆக்கிரமிக்கும் திறன் போன்ற பயங்கரமான வகையைப் பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையான பதில்களுக்காக அவர்களை விசாரிக்க முயற்சித்தால், அவர்களிடம் இதைச் சொல்வதன் மூலம் அவர்களை சிக்கலில் சிக்க வைப்பதாக அவன் உணரலாம். இந்த ஆபத்தை தனது பெற்றோருக்குக் கொண்டுவர மிருதனால் முடியாது. எனவே அதை தனக்குள்ளேயே வைத்துக்கொள்ள முடிவு செய்தான். அவன் மூலம் யாராவது அதைப் பற்றிக் கண்டுபிடித்தார்களா என்பதைப் பொறுத்தவரை, குறைந்தபட்சம் அந்த நேரம் வரும்போது அவர்கள் அவனை மட்டுமே குறிவைப்பார்கள், அவனது குடும்பத்தினரை அல்ல. அதனால் அவன் அதைப் பொருட்படுத்தவில்லை. அப்போ உங்க உள்ளார்ந்த திறமை இரத்தத்தோடு ஒன்று சேர்வதுதானே? நீங்க ஏற்கனவே ஒரு உயிரினத்தின் இரத்தத்தை உறிஞ்சிவிட்டீங்கன்னு சொன்னீங்களா? அது என்ன உயிரினம்? அவன் பதிலைக் கேட்டதும் நாதன் அவனிடம் கேட்டார். ஒரு ஓநாய் என்று மிருதன் பதில் அளித்தான். ஓநாயா? இந்த முறை மித்ரா கூட தன் கணவருடன் சேர்ந்து கொண்டார். அவர்கள் இருவரும் தங்கள் மகனின் பதிலைக் கேட்டதும் கூச்சலிட்டனர். இந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் உடனடியாக தங்கள் இருக்கையில் இருந்து குதித்ததால் நின்று கொண்டிருந்தனர். நாதனின் முகத்தில் ஒருவித பயம் தெரிந்தது. பின்னர் அவர் கவலையான தொனியில் அவனைப் பார்த்து விசாரித்தான். நீ நலமா? எப்படி இப்படி ஒரு உயிரினத்தை சந்தித்தாய்? எப்படி இப்படி ஒரு சந்திப்பிலிருந்து தப்பித்தாய்? எனக்குத் தெரிந்தவரை அந்த உயிரினங்கள் மனிதர்களின் சதையை மிகவும் விரும்பி உண்கின்றன. அப்படிச் சொல்லிவிட்டு அவர் மித்ராவிடம் திரும்பினார். அவர் திடீரென்று அந்த நேரத்தில் பேசினார். அன்பே, நீ இப்போதுதான் வீட்டிற்கு வந்திருந்ததால் இதை நான் முன்பே சொல்ல மறந்துவிட்டேன். உன் வேலை நேரத்தில் உன்னை அதிகம் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அதனால் இதைப் பற்றி நான் உன்னிடம் சொல்லவில்லை. மிருதன் தனது அம்மா முடிக்கும் வரை காத்திருக்காமல் கதையைத் தொடர முடிவு செய்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக, கதையைச் சொல்வது அவனது அம்மாவை விட அவரேதான் இருக்க வேண்டும். சரி, திடீரென்று ஒரு பிளவில் சிக்கிக் கொள்வதைப் பற்றி நான் ஏற்கனவே அம்மாவிடம் சொல்லியிருந்தேன். அப்படிச் சொல்லிவிட்டு சில விவரங்களை விட்டுவிட்டு தனது அனுபவத்தை மீண்டும் ஒருமுறை விவரித்தான். பின்னர் இவ்வாறு கூறி முடித்தான். அவர்களுடைய சண்டையின் போது இரத்தம் கசிந்து கொண்டிருந்த ஓநாய் என் வாயில் நுழைந்தது. நான் தற்செயலாக அதை விழுங்கியபோது எனக்கு மிகுந்த வலி ஏற்பட்டது. சிறிது நேரம் வலியைத் தாங்கிக் கொண்ட பிறகு நான் திடீரென்று மயக்கமடைந்தேன். நான் நினைவுக்கு வந்தபோது அந்த அரக்கர்கள் ஏற்கனவே வெளியேறிவிட்டனர். மயக்கம் அடைவதற்கு முன்பு திடீரென்று என் தலையில் ஒரு மர்மமான குரல் கேட்டது. நான் விழித்தபோது அந்த ஓநாய் இரத்தத்தை நான் ஏற்கனவே இணைத்துக் கொண்டு அதன் திறன்களைப் பெற்றுள்ளேன் என்று என் உடல் மூலம் எனக்குத் தெரிவிக்கப்பட்டது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் கேட்பதற்காக அவன் காத்திருக்கவில்லை. திடீரென்று அவன் தன் உருவத்தை முழுவதுமாக ஓநாய் வடிவமாக மாற்றினான். அவனது கோரைப் பற்கள் மற்றும் அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மீண்டும் ஒருமுறை இவர்கள் அவனுடைய பெற்றோர். எனவே பொதுவாக இருவருக்கும் இடையில் எந்த இரகசியமும் இருக்கக்கூடாது. அது அவர்களுக்கு பாதகமாக இருந்தாலொழிய, இல்லையெனில் அவன் இதுபோன்ற எதையும் அவர்களிடம் மறைக்க மாட்டான். சரி, இந்த ஓநாய் வடிவத்தை அவன் என்றென்றும் மறைத்து வைக்க முடியாது. எனவே அவன் தனது முழு பலத்தையும் அவர்களுக்குக் காட்டலாம். அந்த வகையில்
பலவீனமான மாற்றத்தைக் காண்பிப்பதன் மூலம் அவன் எவ்வளவு உண்மையிலேயே வலிமையானவராக மாறிவிட்டான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவனை இனியும் குறைத்து மதிப்பிடுவதை விரும்பவில்லை. அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு மிருதன் துணிச்சலுடன் அவர்களுக்கு வலுவூட்டலின் வேர்வல்கிங் ஆஃப் முழுமையான மாற்றத்தைக் காட்டினான். எனவே இப்போது அவனது உடல் வலிமை குறைந்தபட்சம் ஒரு தரவரிசை மட்டமாக இருந்தது. ஆனால் அவனது மந்திர சக்தி அல்லது அவனது வேறு எந்த வகையான ஆற்றல்களும் அல்ல. மிருதனின் உடலில் இருந்து வெளிப்படும் பயங்கர ஒளியை உணர்ந்த மித்ரா அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அவள் தாழ்ந்த குரலில் முணுமுணுத்தாள், ஐயோ கடவுளே! இருப்பினும் ஏதோ காரணத்திற்காக இந்த நேரத்தில் நாதன் மிருதனை பார்த்து திடீரென்று சந்தேகத்துடன் கேட்டார், உன் திறமைக்கு இது எல்லாம் இருக்க முடியாது, இல்லையா? ஏய், எப்படி சொல்ல முடியும்? இந்த முறை தனது தந்தையின் வார்த்தைகளால் மிருதன் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டான். விவரங்களைப் பற்றி கவலைப்படாதே. அப்படியானால் உனக்கு வேறு என்ன திறமைகள் உள்ளன? நாதன் மேலும் கேட்டபடி அலட்சியமாக கையை அசைத்தார். சரி பார்ப்போம். எனக்கு பிளட் அசிமிலேட், பிளட் ஆத்தாரிட்டி, பிளட் பியூஜன், பிளட் ஸ்கேன் மற்றும் சில தேவைகளை பூர்த்தி செய்யாததால் தற்போது சாம்பல் நிறமாகிவிட்டன. அதனால் அவை என்னவென்று எனக்குத் தெரியவில்லை என்று மிருதன் அவருக்கு பதில் அளித்தான். இயற்கையாகவே இரத்த இணைவு அல்லது இரத்த ஒருங்கிணைப்பு மூலம் அவன் பெற்ற எந்த திறனையும் அவன் குறிப்பிடவில்லை. இருப்பினும் இதைக் கேட்டதும் நாதன் மற்றும் மித்ரா இருவரும் வாயடைத்துப் போனார்கள். ஆனால் விந்தையாக, இந்த திறன்களின் பட்டியலிலிருந்து ஒருவர் எதிர்பார்க்கும் அளவுக்கு அவர்கள் எதிர்வினையாற்றவில்லை. மேலும் இந்த திறன்களின் வேலைகள் பற்றி மட்டுமே மிருதனிடம் கேட்டார்கள். தனது உருமாறிய நிலையை சரிசெய்த பிறகு எந்தவித தயக்கமும் இல்லாமல் மிருதன் தனது திறமைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கான சுருக்கத்தை அவர்களுக்குச் சுருக்கமாக விளக்கினான். சரி, அப்போ இரத்த அதிகார சபை உங்க சொந்த இரத்தத்தையும் மற்றவர்களின் இரத்தத்தையும் கூட கையாள அனுமதிக்குது. நீங்க உண்மையிலேயே அப்படித்தான்னு நான் நினைச்சேன். நாதன் தாழ்ந்த குரலில் தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டார். அப்பா, என்ன சொன்னீங்க? தனது தந்தை ஏதோ சொல்வதை பார்த்த பிறகு மிருதன் கேட்டான். அவருடைய வாக்கியத்தின் கடைசி பகுதியை மட்டுமே ஓரளவுக்கு கேட்க முடிந்தது.